அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக மக்களுக்குரிய திட்டங்களை எடுத்துரைத்து அதற்குரிய தீர்வுகளை கண்டுபிடித்து அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தீர்க்கமான நல்ல முதலமைச்சராக, எளிமையான எளிய மகளாக பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது சிவில் சர்வீஸ் அரசு பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் அவர்களுடைய பயிற்சி வகுப்புகள் கண்டிப்பாக முழுமையாக மாற்றி அமைக்கப்படும். குறைந்தது 5 மொழிகளை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இதனால் மற்ற மாநிலங்களில் அவர்கள் போய் வேலை செய்வதற்கு எளிதான காரியமாக அமைக்கப்படும். நம்மளுடைய தமிழகத்தில் வேலை செய்வதற்கான தடை சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும். இதனால் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு நம்மளுடைய மத்திய அரசின் நேரடி ஒப்புதலோடு முழுமையாக இந்த பயிற்சிகள் முடித்து வருபவர்களுக்கு 5 மொழி கண்டிப்பாக கற்று தேர்ந்து அவர்கள் இந்த சிவில் சர்வீஸை முடித்து வந்தால் மட்டுமே அவர்களுடைய அந்த வேலை வாய்ப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இதனால் மக்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் மாறுதல் செய்யக்கூடிய கண்டிப்பாக ஒரு கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் இங்கு தமிழகத்தில் இந்த சிவில் சர்வீஸை முடித்துவிட்டு வரும் ஒவ்வொரு நபரும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு உறுதுணையாக நிற்கப்படவில்லை. அதனால் இனி வரும் காலங்களில் ஒருவர் அந்த மாநிலத்தில் வேலை செய்வதற்கான தடை சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்குரிய அனைத்து பயிற்சிகளையும் முறைப்படுத்தி மற்ற மாநிலங்கள் வேலை செய்வதற்கான ஒரு நல்ல தீர்க்கமான சட்டமாக இந்த சிவில் சர்வீஸ் அரசு பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.